ஆல்-இன்-ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அங்க பிரதர்ஷன டிக்கெட், மத்தியானம் ஓப்பன் ஆகக்கூடிய சீனியர் சிட்டிசன் டிஃபரெண்ட்லி ஏபிள்கான டிக்கெட்டை நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும். கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 10 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ttdevastanams.ap.gov.in இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வெப்சைட்டோட லிங்க் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிடி தேவஸ்தானம்ஸோட ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதுலேயும் புக் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ண தேவையில்லை. இதே வெப்சைட்டாக இருந்தால் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாகின் டைமு. அதாவது இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ண போகிறோம் இல்லையா, அதோட டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா புக்கிங் போகிற டைமில் எகெயின் நம்மளோட பேஜ் க்ளோஸ்ட் ஆகிட்டு எகெயின் நம்ம சில டைம் லாகின் பண்ணுற மாதிரி கூட வரலாம். ஸோ இது அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங்க்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமமே நமக்கு புக்கிங் 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே புக் ஆயிரும். அதனால நீங்கள் உங்களோட புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு 2 டிவைஸில் ட்ரை பண்ணலாம். அதாவது இப்போது மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 மொபைலில் ட்ரை பண்ணலாம். இல்லை ஆப்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு வெப்சைட்லேயும் வேறு ஒரு மொபைல் நம்பரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா எதில் நமக்கு வர்ச்சுவல் கியூ கம்மியாக இருக்குதோ அதில் நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் க்ரோம்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 டேப் நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் 2 மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிக்கோங்க. சேம் மொபைல் நம்பரில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புக்கிங் பண்ணுறப்போ என்னாகும்னா, வேறு ஒரு மொபைலில் உங்களுக்கு லாகினில் இருக்குது, அதாவது வேறு ஒரு பேஜில் இதே நம்பர் லாகினில் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 மொபைல் நம்பரில் 2 டிவைஸில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது 2ல் உங்களுக்கு எதில் கியூ கம்மியாக கிடைக்குதோ நீங்கள் அதில் புக்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3ஆவதாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது இப்போ புக்கிங் டைமில் வர்ச்சுவல் கியூ வருதில்ல, அந்த கியூ எப்படி நம்ம கம்மி பண்ணுறது? ஏன்னா டைமர் அதிகமாக வரனால என்னால் நிறைய டைம் புக் பண்ண முடியல, டைமர் முடிஞ்சு போகும்போதே புக்கிங் க்ளோஸ்ட் ஆகிடுது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அப்படி வர சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு அப்படி நம்மளால் இந்த வர்ச்சுவல் கியூ அப்படிங்கிறத கம்மி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் 2 டிவைஸில் இல்லைனா கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேப்பில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். எதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 10 மணி ஆகும்போது ஒரு டிவைஸில் கிளிக் பண்ணுறீங்கன்னா அதில் கியூ வருது இல்லையா, ஸோ அடுத்த செகண்டே அடுத்ததில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது எதுலையாவது ஒன்று உங்களுக்கு கம்மியான கியூ கிடைக்கும். ஸோ அந்த கியூ முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களால் புக் பண்ண முடியும். அடுத்த விஷயம் இப்போ 10 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த லிங்க்கு இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த பேஜுக்குள்ளே போகும். நம்ம லாகின் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது நமக்கு கியூ பார்த்திங்கன்னா காட்டாது, ஒரு QR கோடு மாதிரி காட்டிட்டு உங்களுக்கு 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ப்பாக 10 o'clock உங்களுக்கு அந்த கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வராது. அதாவது அந்த பேஜில் நமக்கு வர்ச்சுவல் கியூ ஓப்பன் ஆகாது. அப்போ நம்ம ஒரு 1 or 2 டைம்ஸ் அந்த பேஜை லோட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கியூ வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் 3 மணிக்கு ஷார்ப்பாக நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கியூ வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. 2 or 3 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கியூ ஓப்பன் ஆகிரும். அடுத்த விஷயம் இப்போது அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு கியூ அப்படிங்கிறது செகண்ட் கணக்கில் தான் வரும். ஸோ ஒரு 5 செகண்ட், 6 செகண்ட், 10 செகண்ட் அந்த மாதிரி தான் 10 மணிக்கு கிளிக் பண்ணும்போது வரும். ஏன்னா அது 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே அதோட புக்கிங் முடிஞ்சிடும். அப்படின்றதுனால கியூ அப்படிங்கிறது நமக்கு நிமிஷத்தில் தான், அதாவது செகண்டில் தான் வரும். இதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசன் புக் பண்ணுறீங்க அப்படின்னா தான் 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், சில நேரம் 5 நிமிஷம் இந்த மாதிரி கியூ வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் அங்க பிரதர்ஷனத்தில் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு கியூ கிடைக்குதோ அந்தளவுக்கு நம்மளால் பேஜுக்குள்ளே போய்ட்டு புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான விஷயங்க. அடுத்தது இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்னாடியே சேவ் பண்ணி வைக்கிறது. ஏன்னா நம்ம புக்கிங் டைமில் ஃபாஸ்ட்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த நேரத்தில் நம்மளால் என்ட்ரு பண்ண முடியல அப்படின்னா நம்ம முன்னாடியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கிளிப்போர்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோனில் வந்து சொல்லுவோம். கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பேடில் வச்சுக்கிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ ஃபோனில் இருக்கிறவங்க எப்படி வந்து இந்த கிளிப்போர்டு மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட பேர், ஆதார் நம்பர் இதெல்லாமே நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த புக்கிங் வர்றப்போ மட்டும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட நார்மல் மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப்போ ஏதோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகணும். இதில் கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்போர்டு அப்படின்றது இப்போ நான் தமிழில் வச்சுருக்கனால கிளிப்போர்டு அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பென் ஐக்கான் இருக்கும். இதை வந்து நீங்கள் டிசேபிளில் இருந்துச்சுன்னா இப்படி எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த பென் ஐக்கான் இருக்கு இல்லையா? அந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வரும். அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பேர் வந்து இப்படி வந்து என்டர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்பவும் பென் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். இப்போது 2 பேருக்கு அப்படி நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா யாரோட ஆதார் நம்பர் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி வந்து பேரை என்டர் பண்ணிவிட்டு அவங்க பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஆதார் நம்பரை இப்படி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் நம்ம கொடுக்குறப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணால் அவங்க நம்பர் மட்டும்தான் வந்து விழும். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் போர்ட்டல்லே இதை வந்து செக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் 300 தரிசனமாக எந்த தரிசனத்துக்காகவும் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஃபோனில் வந்து கிளிப்போர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காப்பி பேஸ்ட் மெத்தடு தான். நம்ம டைப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதுமாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது, டிடிடியோட வெப்சைட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட 200 ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டுக்கு மட்டும் தான் செக் பண்ண முடியும். இது எந்த டிக்கெட்டும் இப்போ ஓப்பன் ஆகலை அப்படின்றதுனால இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் செக் பண்ண கஷ்டங்க. ஸோ அதிலே நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நீங்களும் வந்து நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதில் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. உங்களோட கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளிப்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, ராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆயிரும். அதாவது நம்ம செலக்ட் பண்ணாலே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும். திரும்ப வந்து நம்ம டைப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்தாலே போதும். இதில் வந்து பாருங்கள் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஃபோட்டோ ஐடியில் ஆதார் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் ஆதார் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, பேர் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது நான் நிறைய நம்பர் என்ட்ரு பண்ணனால உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்து ஆதார் நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ நம்பரை மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் டைப் பண்ணி வச்சுருந்தோன்னா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு அந்த நேரத்தில் நம்மளால் டைப் பண்ண முடியாது, டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்போர்டு மெத்தட் நீங்கள் எல்லா டிக்கெட் புக்கிங்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ அங்கப்பிரதட்சண டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் அதோட புக்கிங் மேக்ஸிமம் நமக்கு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதே சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அதோட புக்கிங் இருக்கும். ஓரளவு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாலே நம்மளால் பண்ணிக்க முடியும். இது 2 டிக்கெட்டுக்குமே பேமெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அடுத்து புக் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கனாலே உங்களோட டிக்கெட் வந்து புக் ஆயிரும். இதில் வந்து முக்கியமாக நமக்கு சீனியர் சிட்டிசன் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும். டிசபிலிட்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஐடி கார்டும், மெடிக்கல் கேசஸில் வர்றவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட சைஸ் அப்படிங்கிறது நீங்கள் 1 MB சைஸ்க்குள்ளே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து முன்னாடியே உங்களோட ஃபைல் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக புக்கிங்கில் எரர் அப்படின்னும் போது உங்களுக்கு அங்கப்பிரதட்சண டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா எரர் வந்துச்சுன்னா திரும்ப நம்ம போயிட்டு டேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புக்கிங் வந்து க்ளோஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்தால் கூட நம்ம டேட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நம்மளால் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களால் ஈஸியாக புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இந்த 2 டிக்கெட்டில் சரி நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் உங்களோட ஆதார் நம்பரை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டா போதுமானது. ஏன்னா சில பேர் வந்து புக்கிங் டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து
மிஸ்டேக்காக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆதார் நம்பரை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற மிஸ்டேக் இருந்தால் கூட தர்ஷன் போகிறப்போ நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால் ஆதார் நம்பரை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வந்து புக்கிங்கில் இந்த விஷயம் பண்ணோம் அப்படின்னா டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கனாலே உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணி டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக புக் பண்ண முடியும். இது ரெண்டுக்குமே டைம் கேப் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம 90 நாளைக்கு கழித்து தான் டிக்கெட் வந்து எகெயின் புக் பண்ண முடியும். உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பரை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.